சேது, இவன் என் தம்பி வினய். ஹலோ சார். இது என் அத்தை பையன் லோகேஷ். ஹாய் லோகேஷ். தென் இவன் என் ஒய்ஃப் பூமி. நியாயமா பார்த்தா அவங்கள தானே நீ முதல்ல இன்ட்ரோ கொடுத்துருக்கணும். டிவியில பார்த்ததும் போன் போட்டு விடு விடுன்னு விட்டல, சாதாரண விஷயமா பண்ணிருக்கீங்க. அவங்க ஒன்ன தீ விபத்துல இருந்து காப்பாத்தி அவங்க தானையா அபாயத்துல மாட்டிட்டாங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும்? நான் இவன மாதிரி கிரீன் டீலாம் குடிக்க மாட்டேன். எனக்கு நல்லா ஸ்ட்ராங் டீ கொண்டு வர முடியுமா? சரி, உட்காருப்பா. நீங்க சத்தியமா நீங்க வந்த தோரணைய பார்த்து நாங்க அப்படியே பயந்துட்டோம். அப்படிலாம் இல்லப்பா, லுக்கு தான்ப்பா அப்படி, பேஸ்மெண்ட் வீக்குப்பா. சித்தார்த்துக்கு தான் தெரியுமே, காலேஜ் டேஸ்ல ப்ரொஃபசர் முறைச்சு பார்த்தாலே போதும் காலு கதகளி ஆட ஆரம்பிக்கும். ஆனா அதுக்காக இந்த கட்டடிக்கிறது, சினிமாவுக்கு போறது, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் விடவே மாட்டோம். சின்சியரா பண்ணுவோம். டேய் கொஞ்சம் விடுறா, அதெல்லாம் இப்ப தேவையா? இன்னைக்கு காத்தால என்ன நடந்தது தெரியுமா? என்னடா ஆச்சு? ஹெல்மெட் போடாம வர்ற அத்தனை பேரையும் நிறுத்தி ஃபைன் போடாம 450 ரூபாய் வாங்கி ரெசீட்டையும் கொடுத்து தலையில ஒரு ஹெல்மெட்டை கவுத்தி விட்டு அனுப்பிட்டேன். அடடே, நல்ல ஐடியாவா இருக்க. இதுல உச்சபட்ச காமெடியே, நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐயரு ஹெல்மெட் போடாம வந்தாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட. வாங்க வாங்க வாங்க, நிறுத்துங்கப்பா, நிறுத்துங்க. ஆடிட்டாரு. என்ன எங்க ஹெல்மெட்டு? வண்டி விட்டு இறங்க. என்ன சாமி, நீங்களே இப்படி அநியாயம் பண்ணலாமா? இப்படி ஹெல்மெட் போடாம வரலாமா? ஒண்ணு இல்ல சார், ஒரு ஃபங்க்ஷன், ஆத்துக்கு அவசரமா கிளம்பி போயிட்டு இருக்கேன். ஹெல்மெட் எடுக்க நாளை ஆயிடுத்து, அதான் அவசரமா கிளம்பி வந்துட்டேன். நேரமா போகணும்னா அவசரமா கிளம்பினேள். நேரா போய் சேர்ந்துட்டா என்ன பண்ணுவே? சுவாமி, சிவ சிவா, என்ன அபச்சாரமா பேசுறேன்? சரி பேசல, 450 ரூபாய் எடுங்கோ. நேக்கு உங்களை பத்தி தெரியாதா? ஏற்கனவே நீங்க 18 ஹெல்மெட் எனக்கு கொடுத்திருக்கல, அத ஆத்துல பத்திரமா வச்சிருக்கேன். சார பத்தி ஐயர் கூட தெரிஞ்சு வச்சிருக்காரு, நமக்கு தெரியாம போச்சு. 18 ஹெல்மெட் இருக்கு, அதுல ஒண்ணு கூட உங்க தற்காப்புக்காக உங்களுக்கு போடணும்னு தோணவும் இல்ல, அந்த எண்ணமே இல்ல. தயவு பண்ணி மன்னிக்கணும். என்னையும் தயவு பண்ணி மன்னிக்கணும். 450 ரூபாய் எடுக்கணும். ஐம் வெரி சாரி, உங்க நன்மைக்காக தான் சொல்றேன். நன்னா க்ஷேமமா இருக்கே. அடியாத்தி, சித்தார்த்த சார் சிரிக்கிறதா என்னால நம்பவே முடியல. ஏன்பா சேது, சித்தார்த்து ஃப்ரெண்ட்ஸ்னு யாரையுமே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது இல்லப்பா. வந்த முதல் ஆள் நீதான்ப்பா. வந்ததுமே இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டு பேசி எங்க எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்க. எப்பயுமே இப்படிதான் தாத்தா, தனித்தீவாவே அலைஞ்சிட்டு இருப்போம். காலேஜ்ல கூட ஃப்ரெண்ட்ஸ் அண்டவே விட மாட்டோம். He can be such an idiot sometimes, I must say. ஜெனரலா ஒரு இடியட் தான், பட் அப்பப்போ ஸ்டூபிடா கூட நடந்துப்பான். You know, that's nonsensical things. இந்த வீட்ல நான் மட்டும்தான் ஸ்பீடுன்னு நினைச்சேன், வேற ஸ்பீடும் இருக்காங்க போல இருக்கே. டேய் ஏன்டா இப்படி ஓவரா திட்டுற? அப்படின்னா அவ்வளவு பெரிய தீ விபத்து நடந்திருக்கு, உனக்கு என் ஞாபகமே வரல? இல்லடா, இருந்த பிரச்சனையில எனக்கு எதுவுமே தோணல. என்ன தோணல? புச்சால்தனமா பேசுறதா நினைப்பா? நீ பண்ணது ஒரு ஸ்டூபிட் திங், அதை ஒத்துக்கோ, ஆர்கியூ பண்ணாத ப்ளீஸ். சரி, என்ன முக்கியமான விஷயம் சொல்லு. அது வந்து நானும் பொம்மியும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். என்னடா சொல்ற? டீட்டெயிலா நான் அப்புறம் சொல்றேன். ஏன் சார்பா என் ஃப்ரெண்ட் தமனாவோட சித்தி வினோதினி லாயரா ஆஜராகிறாங்க. மியூச்சுவலா பண்றதுனால பொம்மி சார்பாவும் ஒரு லாயர் தேவைப்படுறாங்க. அதான் உனக்கு தெரிஞ்ச லாயரை நீ சஜஸ்ட் பண்ணணும். என்னடா திடீர்னு டிவோர்ஸ்னு கொண்டு தூக்கி போடுற?
கேட்டா எதுவும் கேட்காதேன்னு சொல்றேன். என்ன ப்ளீஸ்டா, என்ன இப்ப எதுவும் கேட்காத. சத்தியமா சொல்றேன்டா, இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து நான் பார்த்ததே கிடையாது. நீ பொம்மியை டிவோர்ஸ் பண்ணணும்னு ஏதோ சொல்ற, பட் பொம்மிக்கு டிவோர்ஸ் லாயர் வந்து நீயே ஏற்பாடு பண்ணி தர. இது ஆச்சரியமா இருக்குடா. இந்த ஹெல்ப் பண்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன். ப்ளீஸ்டா. ஓகே, பண்ணலாம். இது சரியான ஆளா பார்த்து செலக்ட் பண்ணணும். ஏன்னா இது கொஞ்சம் சென்சிட்டிவான கேஸ் இல்ல. டோன்ட் வரி, நான் பார்த்து கரெக்டான ஆளா பிடிச்சி தரேன். அப்பா சேது, ஆ நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. சொல்லுங்க தாத்தா. இந்த டிவோர்ஸ்க்கு வற்புறுத்தினதே நான் தான். அது அத்தனையும் ஒரு நாடகம். டிவோர்ஸ் மட்டும் கிடைச்சிச்சு, சித்தார்த்தோட பாட்டி என்ன கொன்னுடுவா. அத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு பண்ணுப்பா. பொம்மி சார்பா வாதாட ஒரு நல்ல லாயரா ஏற்பாடு பண்ணுப்பா. நிச்சயமா பண்ணிடலாம். தேங்க்யூப்பா. ஓகேடா. தாத்தா என்னாச்சு? இல்லப்பா, பொம்மிக்கு விவரம் பத்தாது, அதனால ஒரு நல்ல லாயரா பார்த்து சொல்லுப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லப்பா. அதெல்லாம் சேது பார்த்துப்பான் தாத்தா. தைரியமா இரு பொம்மி. உன்னை பார்த்தாலே தெரியுது, கிராமத்து பொண்ணு, எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு. அதே மாதிரி இந்த விஷயத்தையும் தைரியமா தான் ஹேண்டில் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நம்புறேன். அதெல்லாம் எனக்கு எந்த பயமும் இல்ல சார். நீங்க இந்த வீட்டுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இந்த பிள்ளையாரப்பன் தான். அவரே தான் நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். மறுபடியும் கிராமத்துக்கே போய் என் வாழ்க்கைய நான் வாழ்ந்துக்குவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. என் கவலையெல்லாம் வேம்பு சாரை யாரு பாத்துக்குவாங்கங்கிறது மட்டும்தான். ஓகே ஓகே, பை. நான் கிளம்புறேன். என்னப்பா, எதுக்குப்பா வர சொன்ன? இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் தாத்தா. வாங்க. தாத்தா, இது லாயர் வினோதினி, தமனாவோட சித்தி. நளினி ஆண்டி ஒரு கேஸ் விஷயமா அர்ஜென்ட்டா மும்பை போயிட்டாங்க. இவங்க தான் ஏன் சார்பா ஆஜராக போறாங்க தாத்தா. தமன்னா சொன்னது சரிதான். சித்தார்த் இந்த கேஸ ஃபைல் பண்ணிட்டானே ஒழிய அவனுக்கு ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியலையே. எப்படியாவது தமன்னாக்கு சாதகமா இந்த கேஸ முடிச்சு கொடுக்கணும். அங்கிள், கோர்ட்டுக்கு உங்க ஃபேமிலில இருந்து எல்லாரும் வந்துருவீங்கல்ல? வருவோமா? எதுக்குமா கேக்குற? இல்ல, எனக்கு குறுக்கு விசாரணை பண்றதுக்கு நிறைய சாட்சிகள் தேவைப்படும். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நாம உட்கார்ந்து பேசலாமே? ஷூர். வாங்க. நீ பொம்மி தானே? வந்து உட்காருமா. Sit down, please. சில பேருக்கு தான் இப்படி உட்கார்ற அமைப்பு வரும். நான் நின்னே பழக்கப்பட்டவ. பரவாயில்ல. உட்கார தானே சொன்னாங்க, அதுக்கே என்னென்னமோ பேசுற.
உட்கார விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. நான் கோர்ட்ல நிறைய விஷயங்களை கிராஸ் குவெஸ்டன் பண்ணுவேன். அப்ப உங்களுக்கு சிக்கல் இல்லாம கேஸ முடிச்சு தரணுங்கிறதுக்காக கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேச வேண்டி இருக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்னென்ன பேசணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க அந்த மாதிரியே பேசணும். நோனோ, என்னால பொய்யா கோர்ட்ல எதுவுமே பேச முடியாத. உண்மை என்னவோ அதை மட்டும் தான் பேசுவேன். தமனா சொன்னது கரெக்ட் தான். இவன் வித்தியாசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. இல்ல சித்தார்த், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசணும்னா தான் விஷயத்த நாம சரியா பண்ண முடியும். உண்மைய பேசணும்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, கேஸ் அது பாட்டுக்கு வருஷ கணக்கா இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம். பூமி, நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். அதாவது நீங்க 2 பேரும் ஒரே ரூம்ல சமீப காலமா இருந்தீங்கன்னு கண்டிப்பா சொல்லவே கூடாது. சொன்னா டைவர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப தள்ளி போயிடும். புரியுதாமா? ஹலோ ஹலோ தாத்தா, நான் சேது பேசுறேன். சொல்லுப்பா. இல்ல, பொம்மிக்காக ஒரு நல்ல வக்கீல் வேணும்னு சொல்லிருந்தீங்க இல்லையா? ஆமா. வக்கீல புடிச்சாச்சு. நல்ல வக்கீலு. ஓ, உடனே இப்ப வீட்டுக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்காராம். அண்ட் உங்களுக்கும் ஏற்கனவே அறிமுகமானவர். அவரே சொல்லட்டும். அட வணக்கம், நான் யாருன்னு கண்டுபிடிக்க பாப்போம். வக்கீல் சந்தானமா? கரெக்ட் கரெக்ட். என் சிரிப்பு கேட்டாலே தெரிஞ்சிருக்குவேன். ஆனா இப்போ ஒரு சேஞ்சுக்கு நான் உங்க கஸ்டமரா வராம உங்க லாயரா வர்றேன். வாங்க, அவசியம் வாங்க. இப்போ உடனே வர்றேன். அப்புறம் பூமி, நான் சொன்னதை மட்டும் நீ கேட்டு செஞ்சுட்டா கூடிய சீக்கிரமே சுமூகமா உங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கிடைச்சிடும். உனக்கான செட்டில்மெண்ட்டும் பார்த்து என்ன நாம செஞ்சு கொடுத்துடலாம். அங்கிள், எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, பூமி சைடு ஒரு லாயர் வேணும்ல. நான் வேணா அதை அரேஞ்ச் பண்ணிடவா? இல்ல, சித்தார்த் வேற ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணிட்டான். அவரு இப்ப வந்துருவாரு. தெய்வநாயகன் சார் வந்துட்டேன். தெய்வநாயகன் சார் எப்படி இருக்கீங்க? பொம்மி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ் சொல்ல போறேன். என்னது? இன்ஸ்பெக்டர் சேது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டார். நான் தான் உங்களுக்கு வாதாட போறேன். விடு, சும்மா பிச்சு போடுறேன் பிச்சு. வாங்க உட்காரலாம், வாங்க. கூச்சப்படாதீங்க சார், நம்ம வீடு மாதிரி. கரெக்ட் தான், உட்காருங்க. ஆஹா, சேது சொதப்பிட்டியடா. இந்த ஆளுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது. சொதப்பிட்டிய சித்தார்த். ஐயோ, எனக்கும் ஆகாது, உங்களுக்கும் ஆகாது. இப்ப என்ன பண்றது ஆண்டி? அஞ்சலி சீஸோட அதிர்ஷ்டத்தை அடிக்கடி சாப்பிடுவேன். ஏன்னு கேளுங்க. ஏன் அப்படி கேட்கணும், ஏன்னா கோர்ட்ல என்னோட டென்ஷன் அடியோடு போயிடும். ஓ, ஆமா. உங்களை பார்த்த சந்தோஷத்துல என் பேரனை அறிமுகப்படுத்தல. சித்தார்த், இங்க வாப்பா. இவன் தான் என் பேரன் சித்தார்த். சார், என்ன சார் இவரு போய் உங்க பேரன்றீங்க? இவர் அஞ்சலி ஸ்வீட்ஸோட டெலிவரி பாய்ல நினைச்சிட்டு இருந்தேன். அது உங்க தப்பு. இனிமே என்ன டெலிவரி பாய்னு கூப்பிடாதீங்க. நீ அன்னைக்கு டெலிவரி பண்ண தானே வந்த? அதிரசம். டெலிவரி பண்ண வந்தவங்களே டெலிவரி பாய் தான் சொல்லுவாங்க. நீ டெலிவரி பாய் தான் 100 வாட்டி சொல்லுவேன். டெலிவரி பாய். தாத்தா, அவர் பேசாம இருக்க சொல்லுங்க.
சார் விட்டுருங்க சார், கேஸ பத்தி பேசுவோம் சார். சார் அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். ஆமா, கேஸ பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எதிர்கட்சிக்கு வாதாட போறது யாரு, அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. வணக்கம். நீங்களா? இவர்தான் என் கிளைண்ட் சித்தார்த். பூமி மேல டைவர்ஸ் கேஸ் கொடுத்திருக்காரு. ஏமா உன்னெல்லாம் ஒரு லாயர் லிஸ்ட்ல சேர்க்க முடியுமான்னு தெரியல. நீ எல்லாம் எப்படி ஒரு நல்ல புருஷனோட குடுத்தன நடத்திருப்ப. ஆமா, இவர் என்னன்னு சொல்லி பொம்மை மேல கேஸ் கொடுத்திருக்காரு. ஏமா பொம்மி, இந்த ஆளோட எப்படிமா ஒரு 5 நிமிஷம் கஸ்டமரை டீல் பண்ண தெரியல. இவர் உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ண ஆயுசு புள்ள வச்சு எங்க ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு புரிஞ்சுடுத்து, உண்மை நன்னா புரிஞ்சுடுத்து. கல்யாணன்ற பேர்ல இந்த படவா வந்து இந்த பொண்ணை ஏமாத்திருக்கான். பொம்மையும் வந்து இவங்கிட்ட பாவம் ஏமாந்துட்டா. பொம்மி, நீ ரொம்ப வெகுலிமா. உனக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ண தெரியுது, புருஷனை செலக்ட் பண்ண தெரியல. இவன் பொம்மைக்கு தகுதி இல்லாதவன். இவன் பொம்மைக்கு பேரா இருக்கவே தகுதி இல்லாதவன். சார் என்ன சார் நீங்க? ஐயோ பிள்ளையாரப்பா, என்ன இவர் எப்படி கோத்து விடுறாரு? என்ன பண்ண போறேனே தெரியலையே. என்ன தாத்தா இவரு? அவர் பாட்டுக்கு கண்டபடி பேசிட்டு இருக்காரு, நீங்களும் கேட்டுட்டு பேசாம இருக்கீங்க. சித்தார்த், வினோதினி இவ்வளவு நேரம் வந்து பேசினாங்க. அவங்க உன்னோட வக்கீல். அவங்க பேசினத நான் அமைதியா தானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். தப்பு. இப்ப பொம்மியோட வக்கீலா ஒருத்தரை நீ தான் கூட்டு வந்திருக்க. இப்பவும் நான் அமைதியா தானே இருக்கேன். இது ரைட். என்னப்பா பண்ண சொல்ற? வக்கீல எதிர்த்து வாதாடுற அளவுக்கு திறமை இந்த தெய்வநாயகத்துக்கு இல்லையேப்பா. அதான் நான் இருக்கேனே. எனக்கு இனிப்பு பண்ண மட்டும்தான் தெரியும்பா, வாதாடெல்லாம் தெரியாது. வாதாடுறதுக்கு தான் நான் இருக்கேனே. டோன்ட் வரி. சார், நீங்க தேவையில்லாம சித்தார்த்த பத்தி ரொம்ப தப்பா பேசுறீங்க. கோர்ட்ல ஏதாவது பேசி இந்த கேஸ சிக்கல் பண்ணி விட்டுடாதீங்க. ஏன்னா இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் நடக்க போகுது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? பொம்மி மேல எந்த தப்பு இல்லைன்னா நான் நிரூபிச்சே தீருவேன். காரணம், அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப நாளா தெரியும். அவ எந்த தப்பும் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. இது நான் இங்க இல்ல, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட், எங்க வேணாலும் வாதாடுவேன். ஐயோ, இது மொத்தமுமே தப்பாக வாய்ப்பு இருக்கு. கோர்ட்ல இந்த கேஸ் நடந்துச்சுன்னா ரொம்ப அசிங்கப்பட்டுருவேன் போல இருக்கு. சித்தார்த், நீயும் உன் ஃப்ரெண்டும் லாயரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்கிட்ட பேசிருக்கலாம்ல. ஏமா என்ன என்னன்ற? என்னவோ எம்மாலதான் தப்புன்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. பல ஜட்ஜிகள் இந்த அட்வொகேட் சந்தானத்துக்கிட்ட வந்து லா பாயிண்ட்களை பத்தி கேட்டு போவோம், தெரியுமா உனக்கு? உன்ன மாதிரி பொய்க்கு உண்மைன்ற தேனு தடவி அப்படி வாதாடுறவன் நான் கிடையாது. ஓப்பனா பேசுவேன். ஒரு வெட்டு 2 துண்டு. நான் எங்க இருந்தாலும் அதான் பேசுவேன். நான் பேசுறது உண்மைன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். வக்கீல் சந்தானம் சும்மாவா? இது சித்தார்த், நான் கிளம்புறேன். ப்ளீஸ் ஒரே நிமிஷம், நான் சொல்றத மட்டும் கேளுங்க. ப்ளீஸ் சித்தார்த், அப்புறம் பேசிக்கலாம். போட்டோம். நீங்க யாராவது நல்ல லாயரா பார்த்து வச்சுக்கோங்க. சந்தானம் சார். என்ன சார்? நீயே உன் வக்கீல் கிட்ட பேசிக்கோ. நாங்க என்ன பேசணும்னு எங்களுக்கு தெரியும். நீ டெலிவரி பண்றதுக்கு போ.
என்ன மறைக்கிற? வாங்க டெலிவரி பாய், மறைக்காதீங்க. இவ்வளவு கோவம் கூடாது சார். ஐயோ புள்ளையாரப்பா, இது என்ன சோதனை? வேம்பு சாருக்கு சுத்தமா இவரை பிடிக்கல. இவரு வேற மாதிரி பேசுறாரு. நான் என்னதான் பண்ணுவேன்?